இந்த விண்வெளி மருத்துவத்தை பற்றி நிறைய கட்டுரைகள் வெங்கடேஷ் எழுதியிருக்காரு. ஏகத்தால 47 கட்டுரையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20வது கட்டுரை வந்து ரொம்ப நல்ல ஒரு கட்டுரை. அதை நான் படித்து பார்க்குறேன். இந்த உணவில்லாமலே வாழலாம் என்பது என்று நான் கேட்டிங்கன்னா, உணவை உண்றதை பற்றியெல்லாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவை உண்ணுகின்ற பொழுது அது உள்ளே தேங்கி விடுகிறது. அப்படி வந்து தொடர்ந்து மனம் வந்து தின்னுட்டே இருக்கிறனால உடம்பு வந்து வெளியேற்றத்தை நிறுத்திடுது. ஆகையினால தற்காலிகமாக நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை நிறுத்திக்கிட்டு நீங்கள் இந்த உடம்புக்கு கெடுதல் செய்கின்ற உணவு பழக்கத்தை உள்ளே திணிச்சிங்கன்னா உடல்நலம் வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உணவு இல்லாமல் வாழலாங்கிறது கூட அதுக்கு எதிரான நடவடிக்கை கூட உணவு உண்டு தான் சரி செய்யணும். உணவு உண்டு தான் நோய் வருதுன்னா உடம்பை இந்த விஷத்தை வெளியெடுப்பதற்கு அதுக்கு தகுதியான உணவை தேர்ந்தெடுத்து உண்டு வெளியேற்றுறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு பக்கம் நன்மை மாறி இருக்கிற உணவு, இன்னொரு பக்கம் தீமை மாறி இருக்கிற உணவு. இங்கே நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை, அப்படி வச்சுக்கலாமா? சரி. இப்போ இயற்கை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை ஒரு செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடுணர்ச்சி என்ற ஒரறிவு மட்டும் அது இருந்தது. இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு செல் தாவர உயிர்களை படைத்தது. அது கடலில் படைச்சது, கடல் ஓரத்திலையும் படைச்சது, அதாவது நீர்நிலையிலும் நீர்க்கரையிலும் படைச்சது. ஆக இந்த இதிலிருந்து என்ன கேட்டிங்கன்னா, ஓரறிவுலேருந்து கடைசியில் ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலனுக்கான 5 அறிவு என பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன. இந்த தாவரம் மண்ணாய் போச்சுன்னா படிப்படியாக ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு வர கடைசியில் அது விலங்காக மனிதனாக மாறுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் தாவரம் தான் என்ன மாறி இருக்குது, மனிதனாக மாறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தாவரத்துக்கு அறிவு இருக்குது, ஓரறிவு இருக்குது இல்லையா? அதுதான் ஓரறிவு உற்றறிவதுன்னு பதிவு செஞ்சார். இன்றைக்கி ஜெகதீஷ் சந்திர போஸ், மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த பேரறிவாளர் ஜெகதீஷ் சந்திர போஸ், அவர் மிகப்பெரிய உயிரியல் மற்றும் இயற்பியல் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் தான் வந்து இந்த தாவரத்துக்கு உயிர் உண்டு, தாவரத்துக்கு உணர்வு உண்டுன்னு கண்டுபிடிச்சார். கிராஸோகிராஃபின்னு கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இயற்பியல் இதய துடிப்பு மானியில் கண்டுபிடிச்சார். இந்த கார்டியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தான் அந்த மின்காந்த துடிப்பை வைத்துக்கொண்டு இதயத்தை அளப்பது இதெல்லாம் கண்டுபிடிச்சார். அவர் கிராஸோகிராஃபிங்கிறது தாவர இயலை பற்றி படித்தார். தாவர இயலுக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஜிடி நாயுடு வந்து தாவரத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. கீழேருந்து மேலே வரைக்கும் பப்பாளி செடி, ஒரு பப்பாளி செடி பார்த்தீங்கன்னா அடிமரத்துலேருந்து மண் இருக்கு இல்லையா, மண்ணுக்கிட்டே முட்டிகிட்டு இருக்கும் காய், அப்போவே கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து விவசாயத்தில் பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. பருத்தியில் வந்து புரட்சி பண்ணியிருக்காரு. இப்போ ஏகப்பட்ட ஏறத்தாழ 75 கண்டுபிடிப்பு மேலே கண்டுபிடிச்சிருக்காரு. வெள்ளக்காரனுடைய இயந்திரங்களை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த இப்போ டிக்கெட் மிஷின், பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணச்சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் பயணச்சீட்டு, அதில் அந்த காலத்திலே வந்து மெக்கானிக்கல், இப்போ கையில் சுற்றின சரன்னு மேலே வரும், அதெல்லாம் கண்டுபிடிச்சார். எவ்வளோ பெரிய விஷயமாக பண்ணியிருக்காரு. மேம்பாடு நிறைய விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிலதை வந்து கண்டுபிடிச்சி இவர் மேம்பாடு அடைய செஞ்சுருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயந்தான். எல்லாமே அப்புறம் கடைசியில் அவர் வாழ்க்கை முடிகிற வாரத்தில் கூட இந்த லேசரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. லேசர்னு ஒரு கட்டுரை இருக்குது, அதை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும்னு கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பெரிய ஆராய்ச்சியாளர். கட்டப்படும் எடுக்கப்படும்பார். பேனல் வீடுகள்லாம் அவர் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி செஞ்சுருக்காரு. இப்போ பேனல் வீடுகள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் புரட்சி பண்ணவர் தான் ஜிடி நாயுடு. சொந்தமாக கல்லூரி தொடங்கினார், சொந்தமாக பேருந்து நிறுவனம் வச்சுருந்தார். எவ்வளோ விஷயம். ரேடியோ வந்து மலிவு விலையில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார். 10 ரூபாய்க்கு ரேடியோ, 5 ரூபாய்க்கு ரேடியோ, இது நினச்சிக்கே பார்க்க முடியாது. இஎம்எஸ் ரேடியோ இன்றைக்கி அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் போனீங்கன்னா பாருங்கள், ஜிடி நாயுடு கல்லூரிக்கு போய் பாருங்கள், அவர் நினைவிடத்துக்கு போங்க, அவர் சேகரித்த பொருளை பார்க்கலாம். பெரிய இடம். எல்லாம் பார்த்தா தான் நமக்கு அறிவு வரணும். ஆனால் அவர் பிறகு எந்த கண்டுபிடிப்பே தன்னுடைய காப்புரிமையில் பெறவே இல்லை. எல்லாமே உலக மக்கள் கண்டார். பார்க்கலாம். இந்த வெங்கடேசனுடைய ஈர்ப்பு மின்சாரம் யார் வேணால் செய்ய முன் வரலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தணும். அந்த வெப்பம் வராமல் பார்த்துக்கணும். வெற்றி அடைஞ்சாச்சு. ஆனால் அந்த இன்னும் சின்ன இந்த புது இதாக இருக்கிறனால இந்த இழுவை திறனுக்கு வந்து பேட்டரி எப்படியெல்லாம் சூடு இல்லாமல் பண்ணலாம். இந்த பேட்டரிங்கிறது மின்கலத்தில் ஓடக்கூடிய அந்த மின் உந்து தான் வந்து இழுவைக்கு நல்லா இருக்கும். ரயிலில் கூட அதை பயன்படுத்துகிறாங்க. டிசி மின்சாரத்தை, ஏசி வந்து டிசியை மாற்றி
டிசி கரண்ட் வந்து மோட்டார் கொடுத்து அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஏன்னா இழுவை திறன் நல்லா இருக்கும் அப்படின்னால தான். சரி, ஆக இப்படியெல்லாம் அந்த கருத்து இருக்குது. அந்த விண்வெளி வாழ்க்கையில் இயற்கை எப்படியெல்லாம் மனிதனை உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ இயற்கை என்ன பண்ணுறது, முதல் முறையாக அந்த தண்ணியின் கரையில், அப்போ கடல் ஓரத்தில் இப்படித்தான் அந்த இயற்கை படைக்குது. முதல் ஓரறிவு என்கிற ஒரு தாவர செல்லாக படைக்குது. அதுக்கப்புறம் தான் ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, 5 அறிவு வரைக்கும் மாறி விலங்காக மாறி மனுஷனாக மாறி இருக்குது. அப்போ தாவரம் தான் என்னவா மாறிருக்குது, மனுஷனாக மாறி இருக்குது. அதனால தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடியும்பாங்க. ஆக முதல்ல இந்த தாவரத்திலிருந்து தோன்றி வந்திருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து வெங்கடேசன் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கணும். அதனால முதலாவதாக டார்வினின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியாக பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்ட வெளியிலிருந்து பெற்று வாழ்வான். அதான் விண்வெளி சக்தி, விண்வெளி மருத்துவம்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? சக்தியை அண்ட வெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ வல்லவன். தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இதுவே பரிபூர்ண யோக நிலை. இந்த பரிபூர்ண யோக நிலை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை தன்னை அழித்து ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி தன்னை அழித்து தாய் இறந்து சேய் வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழித்து தன்னை அடிக்காமலேயே ஒரு மனிதன் ஒரு இனப்பெருக்கம் செய்ய முடியும். இப்போ நம்ம பல ஆதிகால நிலையை பார்த்தீங்கன்னா தாய் இறந்து போயிடும், செய்த வளருது. இப்போ நம்ம இறந்து போகிறோமா? இல்லையே. குழந்தை பெற்ற தாய் ஒரு 10 கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு செல் தாவரமாக ஒரு செல் உயிராக இருந்திருக்கின்ற பொழுது, பாக்டீரியாவாக வைரஸாக இருந்த பொழுது அதிலிருந்து நம்ம மனிதனாக மாறி இருக்கும். அங்கே நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு 10, 20 கோடி 30 கோடி ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் என்பதுதான் விருப்பம். இப்போ நம்ம குழந்தை பிறந்துட்டு நம்ம இறக்கிறது இல்லை, அங்கே தான் விஷயமே இருக்குது. நம்ம ஏன் இறந்து போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த உணவின் விஷயத்தால் இறந்து போயிடுறோம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ரொம்ப எளிமையானது. இந்த புத்தகத்தை பல முறை படித்தா தான் கொஞ்சம் புரியும். இந்த 20ஆம் பக்கம் விஷம சாந்தின்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அது ஆங்கிலத்தில் இருக்கிறனால நமக்கு அது அப்படின்னு எனக்கு புரியாது, ஆங்கிலம் பேச தெரியாது. அதில் இந்த 19ஆம் பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையின் தராதரம் எழுதியிருப்பாங்க. தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்குது, படித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த உணவு இல்லாமல் வாழலாம்ங்கிறது ரொம்ப எளிமையானது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உடம்பை சுத்தம் செய்கிறது தான். இதுக்கு பயந்துட்டு இது மனம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், இப்போ உணவில்லாமல் வாழும் கலைன்னு சொன்னால் அது கடைப்பிடிச்சா என்னன்னு யாரும் சிந்திக்க மாட்டாங்க, ஐயோ வேண்டான்றோம். ஏன் இந்த புத்தகம் ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டு 25 வருஷம் ஆச்சு, தமிழ் பாடப்புத்தகம் இல்லை, இந்தியாவில் இந்த புத்தகம் இல்லை, உணவை பற்றி பேசுகின்ற யார்கிட்ட இது இல்லை. கொஞ்சம் சிந்திக்கிறவங்க செயல்படுறவங்க மட்டும் ஒரு 10,000 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு காலை முதல் வழக்கம் போல் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துவோம். நான் 18 வருஷம் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தலாம். முடியாதவங்க பழப்பழ நீர் அருந்தலாம். முடியாதவங்க அன்னக்காடி நீர் அருந்தலாம். முடியாதவங்க பழக்காடி நீர் அருந்தலாம். இந்த ஃப்ரீ பயாட்டிக்கு இந்த ஃபேட்டா பயாட்டிக்கு வேறு ஒன்றும் இந்த இரவு 12 மணி நேரம் உணவுப் பொருளை ஊற வச்சு அந்த நீரை அருந்தலாம். அப்படி படிப்படியாக நீங்கள் தைரியம் கொடுத்து அருந்துட்டு வரலாம். அப்போ அன்னப்பால் சுத்தமாக இந்த ஃப்ரீ பயாட்டிக்கு ஃபேட்டா பயாட்டிக் இந்த இரவு ஊற வச்ச பழநீர் எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அன்னப்பாதை அடப்பெல்லாம் வச்சுக்கும், சிறுநீர் நன்கு பிரியும், நாக்கில் படிக்கிற விஷயத்தை நல்லா கரைச்சி எடுக்கும். அந்த மாதிரி உணவை பின்பற்றி நீங்கள் முன்னேறலாம், புரியுதுங்களா? முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைங்க. இதற்கான பயிற்சி கல்லூரியில் தொடங்கப்பட்டு இருக்கிறது. தேவைப்பட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நன்றி.